ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஓசையோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களோடு உரையாட வந்திருக்கும் நான் உங்கள் ஸ்டேலா. இன்று திரையுலகத்தின் பிரம்மாண்டத்தை பற்றி உங்களோடு பேச போகின்றேன். இந்த திரையுலகத்தின் பிரம்மாண்டத்தில் சினிமா துறை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம், சினிமா இல்லை அப்படின்னா இன்றைக்கு உலகமே இல்லைங்கிற அளவுக்கு சினிமா வளர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட சினிமாவுக்கான ஒரு ஆரம்பத்தை எப்படி உருவாக்குனுச்சு, இந்த சினிமா துறை எப்படி நமக்கு அறிமுகமாகுனுச்சுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகின்றேன். ஒரு தனிநபருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட கேள்விக்கான பதில் தான் இன்றைய சினிமா உலகம். காரணம், ஒரு விடயத்தை உருவாக்குவதற்கு ஒரு விடயம் நமக்கு கிடைத்திருக்குன்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கும். அப்படி 1918ஆம் ஆண்டு ஆர் நடராஜா முதலியார் அவருடைய உள்ளத்தில் எழும்பின கேள்விக்கான பதில் தான் இன்று நாம் காண்கின்ற பிரம்மாண்ட சினிமா உலகம். ஆரம்ப காலங்களில் மக்கள் தன்னுடைய பொழுதுபோக்குகளுக்காக நாடகம், உரையாடல், நடனம் அப்படின்னு தன்னுடைய கலைகளை முன் வச்சு கொண்டிருந்தாங்க. அப்படி அதில் ஒன்று தான் மக்களுடைய கண்களுக்கு விருந்தாக மேடை நாடகங்கள் நடத்தப்பட்டுச்சு. அந்த மேடை நாடகங்களை வைத்து அதே தழுவிய வகையில் ஒரு திரைப்படம் 1918ஆம் ஆண்டு கீசித வதம் அப்படின்னு பெயரால் உருவாக்கப்படுகிறது. எப்படி மேடை நாடகங்கள் பின்னணி இசையோடு கூட அங்க அவயங்களின் தாள லாயத்தை மட்டும் வைத்து மக்களுக்கு விருந்தாக படைக்கப்பட்டதோ, அதே வகையில் இது ஒரு ஊமை படமாக, அதாவது ஒளியில்லா திரைப்படம். பாத்திரங்கள் பேசா பொருளாக இந்த படம் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கீசித வதம் திரைப்படத்தில் ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு எல்லாம் ஆர் நடராஜ முதலியாருடையது. மற்றும் இதில் சி ரங்கவடிவேலு அப்படின்றவர் மகாபாரதத்தில் இடம்பெறுகிற ஒரு சிறு கதையை மையப்பொருளாக கொண்டு இதற்கான கதையாக்கத்தை உருவாக்கியிருப்பார். மேடை நாடகங்களும் ஆரம்ப காலங்களில் நம்முடைய முன்னுக்குள்ள சந்ததியின் நம்முடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தான் அமைக்கப்பட்டது. அதே வகையில் தான் இந்த திரைப்படமும் 1918ஆம் ஆண்டு பாடல்கள் எதுவுமின்றி, பேச்சுகள் எதுவுமின்றி ஒரு ஊமை படமாக, ஒரு ஒளியிலா படமாக முன்வைக்கிறாங்க. 1918ஆம் ஆண்டே இந்த படத்தை ஆக்குவதற்கு இவர்களுக்கு 35,000 ரூபாய் செலவழிஞ்சிருக்கு. இந்த காலத்தில் அந்த பணம் சாதாரணமாக இருந்தாலும் 1918ஆம் ஆண்டு இந்த 35,000 ரூபாய் என்கிறது ஒரு பெரிய தொகை. அந்த தொகைக்கு ஈடாக இந்த படம் அமைந்திருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு, இதுவரைக்கும் அவர்கள் காணாத ஒரு ஒளிப்படம் காண போகிறாங்க. அந்த எதிர்பார்ப்போட பிரதிபலன் தான் இந்த படத்துக்கான வருவாய் சுமார் 50,000 ரூபாய் வரை இவர்களுக்கு ஈட்டி கொடுக்கிறது. அந்த விதத்தில் இவர்களுக்கு ஒரு வெற்றியை இந்த திரைப்படம் கொடுத்திருக்குது. இந்த திரைப்படத்தின் துவக்கம் தான் இன்று நாம் காண்கின்ற பிரம்மாண்ட சினிமா உலகத்தையே நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்க வரும் வரை நான் உங்கள் ஸ்டேலா.